மத்திய கிழக்குல நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல். இவங்களுக்கு நடுவுல அமெரிக்கான்னு பெரிய சக்திகளே நேரடியா மோதுறாங்க. ஆனா இந்த புயலுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு அணுசக்தி நாடும் இப்போ இழுக்கப்படுது. அதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் எப்படி இந்த சிக்கல்ல மாட்டுச்சு? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்பவே சிக்கலானது. பாகிஸ்தான் அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வாக்குறுதிய காப்பாத்துறதுக்காக இந்த பிராந்திய போர்ல இறங்குவாங்களா, இல்ல இது நமக்கு வேண்டான்னு ஒதுங்கி நின்னு அதனால வர விளைவுகளை சந்திப்பாங்களா? இந்த ஒரு முடிவு மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதலாம். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவுல ஒரு அசைக்க முடியாத ஒப்பந்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க மேல ஒரு தாக்குதல் நடந்தா அது எங்க மேல நடந்த தாக்குதல்னு நாங்க கருதுவோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்போ ஈரான் தொடர்ந்து சவுதி மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த சத்தியம் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாயிருக்கு. சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அழுத்தத்தில் ஒரு ஒப்பந்தம். ஈரானோட தொடர் தாக்குதல்கள் பாகிஸ்தான ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளியிருக்கு. அவங்க கொடுத்த வாக்க இப்ப காப்பாத்தியே ஆகணும். ஆனா அப்படி செஞ்சா அதோட பின்விளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். பாகிஸ்தான் ஏன் இவ்ளோ பெரிய அழுத்தத்துல இருக்குன்னு பாப்போம். ஒரு பக்கமும் சவுதிக்கு கொடுத்த வாக்குறுதி. அது மட்டும் இல்ல, சவுதி தான் பாகிஸ்தானுக்கு கோடிக்கணக்கில் நிதியுதவி செய்ற மிக முக்கியமான நாடு. இன்னொரு பக்கம் பார்த்தா தாக்குதல் நடத்துற ஈரான் பாகிஸ்தானோட நேரடி அண்டை நாடு. சுமார் 900 கிலோமீட்டர் நீளமான ரொம்ப பதட்டமான எல்லையை இவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது சவுதிக்கு உதவ போனா தம் பக்கத்து வீட்டுக்காரன் கூடவே நேரடி போருக்கு போகணும். இது ஒரு தப்பிக்கவே முடியாத புரி. சரி, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய ராஜதந்திரத்துக்கும் களத்துல இருக்கிற நிஜமான நிலைமைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். பாகிஸ்தானோட வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் மார்ச் 3ஆம் தேதி ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது அவரோட ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலியமா ஈரான் இனிமே சவுதி மேல தாக்குதல் நடத்தாதுன்னு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. சுருக்கமா சொல்லணும்னா, பயப்படாதீங்க, நாங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்ட அடுத்த நாளே மார்ச் 4ஆம் தேதி ராஸ் தனூரா சுத்திகரிப்பு நிலையம் மேல ட்ரோன் தாக்குதல் முயற்சி நடந்தது. அதுக்கப்புறம் மார்ச் 5, மார்ச் 6ன்னு வரிசையா ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னு தாக்குதல்கள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இதுல இருந்து பாகிஸ்தானோட ராஜதந்திரம் களத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலன்னு தெளிவா தெரியுது. இங்கதான் பாகிஸ்தானோட அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்களுக்கு முன்னாடி நல்ல ஆப்ஷனும் ஒண்ணு கூட கிடையாது. அவங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அது ஒரு பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். இது ஒரு புவிசார் அரசியல் பொறி. இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஒருவேளை பாகிஸ்தான் சவுதிக்கு உதவ முடிவு செஞ்சா என்ன ஆகும்? பக்கத்து நாடான ஈரானோட நேரடி போர், பலூச்சிஸ்தான் பகுதியில உள்நாட்டு குழப்பம், ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிரா போனா அமெரிக்காவோட கோபம்னு பல பிரச்சனைகள். சரி, இது எதுலையுமே தலையிடாம ஒதுங்கி நின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு பணம் கொடுக்கற முக்கியமான கூட்டாளியான சவுதியோட கோபத்தை சம்பாதிக்கணும். கொடுத்த வாக்க காப்பாத்தாததுக்கு சர்வதேச அளவுல தலகுனியணும். எந்த பக்கம் போனாலும் ஆபத்துதான். ஆக இந்த புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்துல பாகிஸ்தான் ஒரு சிப்பாய் மாதிரி மாட்டிக்கிச்சு. அவங்க எந்த பக்கம் நகர்ந்தாலும் சரி, ஒரு பெரிய வல்லரசையோ இல்ல சக்தி வாய்ந்த பக்கத்து நாட்டையோ இல்ல சில சமயம் 2 பேரையுமோ எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதுதான் அவங்க மாட்டியிருக்கிற பொறி. இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ அழுத்தங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல பாகிஸ்தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவுக்கு பின்னாடி 2 முக்கியமான மறுக்க முடியாத காரணங்கள் இருக்கு. பாகிஸ்தான் போருக்கு போகுமா? பதில் திட்டவட்டமான ஒரு இல்லை. அவங்களால போகவே முடியாது. இது வெறும் யூகங்கள் கிடையாது. இதுக்கு பின்னாடி 2 மறுக்க முடியாத உண்மைகள் இருக்கு. முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் பொருளாதாரம். ரொம்ப சிம்பிள், காசு. பாகிஸ்தானோட பொருளாதாரம் ஏற்கனவே அதலபாதாளத்துல இருக்கு. ஒரு நீண்டகால போரை நடத்துவதுக்கு தேவையான நிதி ஆதாரம் அவங்க கிட்ட துளி கூட இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த போர்களே இதுக்கு பெரிய சாட்சி. அவங்களோட நிலைமை எவ்ளோ மோசம்னு புரிய வைக்க இந்த ஒரு நம்பர் போதும். 28 நாட்கள். ஆமா, வெறும் 28 நாளைக்கு மட்டும்தான் அவங்க கிட்ட பெட்ரோல், டீசல் கையிருப்பு இருக்கு. ஒரு நாட்டோட அடிப்படை இயக்கத்துக்கே ஆதாரம் இல்லாதப்போ ஒரு போரை பத்தி எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? இதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் பங்க்ல தட்டுப்பாடுன்னு செய்திகள் வருது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா, ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா வர கப்பல்களோட காப்பீட்டு செலவு 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. குவைட்ல இருந்து வர டீசல் விநியோகமும் தடபட்டு இருக்கு. இது எல்லாம் பாகிஸ்தானோட பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்குது. 2வது காரணம், நம்ம ஏற்கனவே பார்த்த அதே புவிசார் அரசியல் பொறிதான்.
எந்த பக்கம் போனாலும் தோல்விதான்னு தெரிஞ்ச பிறகு ஆடாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால நடுநிலையா இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்ல. அதுதான் அவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா அந்த வழிக்கும் அவங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு. இறுதியா பாகிஸ்தான் போரிலிருந்து ஒதுங்கி நிற்க முடிவு செஞ்சாச்சு. ஆனா சும்மா இருக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கடுமையான விளைவுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். உடனடி ஆபத்திலிருந்து இந்த முடிவு பாகிஸ்தானை காப்பாத்தலாம். ஆனா நீண்ட கால அடிப்படையில பார்த்தா இந்த முடிவு அவங்களுக்கு ரொம்பவே கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த போகுது. முதலாவது, சர்வதேச அளவுல பாகிஸ்தானோட நம்பகத்தன்மை மொத்தமா போயிடுச்சு. அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் வெறும் காகிதம்னு நிரூபணம் ஆயிடுச்சு. 2வது, சவுதி அரேபியா இனிமே பாகிஸ்தான ஒரு உண்மையான ராணுவ கூட்டாளியா நம்பவே நம்பாது. 3வது, சவுதி அவங்களோட நிதியுதவியை நிறுத்திட்டாதோ உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வருது. இது உண்மையா இருந்தா பாகிஸ்தான் பொருளாதாரம் இன்னும் மோசமாகும். கடைசியா, கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாத ஒரு நாடா சர்வதேச அரங்கத்துல பாகிஸ்தான் ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப பலவீனமா இருக்கும்போது அந்த நாடு உண்மையிலேயே சுதந்திரமான முடிவுகளை எடுக்க முடியுமா? பாகிஸ்தானோட இந்த தர்ம சங்கடம் பொருளாதார வலிமைக்கும் ஒரு நாட்டோட இறையாண்மைக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப அழுத்தமா ஞாபகப்படுத்துது. யோசிச்சு பாருங்க.